வணக்கம். நம்ம யூஸ் பண்ற ஸ்கிரீன்ஸுக்கும் ஒரு பழங்கால பயிற்சிக்கும் ஒரு ரகசிய தொடர்பு இருக்கு. அத பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம ரெண்டு விதமான ஒளிய பார்க்குறோம். ஒன்னு நம்மள ஈர்க்கிற நம்ம ஸ்கிரீன் ஒளி. இன்னொன்னு அமைதியான மெழுகுவர்த்தி சுடர். ரெண்டும் பார்க்கறதுக்கு எதிரெதிர் மாதிரி இருக்குல்ல? அப்போ என்னதான் தொடர்பு? பதில் நம்ம கண்ணுக்குள்ளேயே இருக்கு. இந்த புதிர அவிழ்க்க முதல்ல நம்ம டிஜிட்டல் உலகத்தோட மொழிய புரிஞ்சுக்கலாம். இதுக்கெல்லாம் ஆரம்பம் கேண்டிலா பெர் ஸ்கொயர் மீட்டர்ங்கிற ஒரு யூனிட் தான். இதுதான் பிரைட்னஸ் அளக்கிறது. ஆனா இதுக்கு ஒரு சிம்பிளான பேரும் இருக்கு. நிட். ஒரு நிட்னா ஒரு கேண்டிலா பர் ஸ்கொயர் மீட்டர். சுருக்கமா சொன்னா ஒரு கேண்டேலாங்கிறது ஒரே ஒரு மெழுகுவர்த்தியோட வெளிச்சம், அவ்வளவுதான். ஆனா நம்ம டிவைஸ்லாம் ரொம்பவே பிரைட். சாதாரண மானிட்டரே 280 நிட்ஸ், ஹெச்டிஆர் டிஸ்பிளேனா 1500 தாண்டும். சரி, இப்ப நம்ம கதையோட இன்னொரு பக்கத்துக்கு போவோம். அந்த ஒற்றை மெழுகுவர்த்தி சுடருக்கு திராதகான் ஒரு பழங்கால தியான பயிற்சி இருக்கு. இதோட அர்த்தம் சிம்பிளா உத்து பார்க்கறது. ஒரு 15ஆம் நூற்றாண்டு நூல் இது. உடலையும் மனசையும் சுத்தம் பண்ற ஒரு டெக்னிக்னு சொல்லுது. இந்த பயிற்சி ரொம்ப சிம்பிள். சுடரை உத்து பார்த்துட்டே அப்புறம் கண்ணை மூடி அந்த பிம்பத்தை மனசுல நிறுத்தணும். இப்படி பண்றதால கவனம் அதிகமாகும், மனசு அமைதியாகும், தூக்கம் கூட நல்லா வரும்னு சொல்றாங்க. அப்போ இங்க டெக்னாலஜியும் இருக்கு, ஆன்மீகமும் இருக்கு. இது ரெண்டுக்கும் எப்படி சம்மந்தம் இருக்க முடியும்? அந்த கனெக்ஷன் பயாலஜி சம்பந்தப்பட்டது. நம்ம பார்க்குற விஷயத்துக்கு நம்ம கண்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறது தான் விஷயம். ஒரு சுவாரஸ்யமான ஆய்வுல தியானம் பண்றவங்களுக்கும் பண்ணாதவங்களுக்கும் கண் பாவை எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு ஒப்பிட்டு பார்த்தாங்க. முடிவு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நெகட்டிவ் படங்களா காட்டும்போது தியானம் பண்றவங்களோட கண் பாவை ரொம்ப அதிகமா சுருங்குச்சான். இது என்ன காட்டுதுன்னா, தியானம் பண்றது நம்ம உணர்ச்சிகளை சமாளிக்கிற விதத்தையே உடல் ரீதியா மாத்துது. அவங்களோட கண்கள் சீக்கிரமே இயல்பு நிலைக்கு திரும்பிடுச்சு. அதாவது அவங்க உணர்ச்சி மாற்றங்களை நல்லா சமாளிக்கிறாங்க. சரி, அப்போ இந்த அறிவியல் நம்ம டிஜிட்டல் உலகத்தையும் அந்த கால உலகத்தையும் எப்படி ஒண்ணாக்குது? உங்க 1000 நிட் ஸ்கிரீனா இருந்தாலும் சரி, அந்த ஒரு மெழுகுவர்த்தி சுடரா இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே ஒரே நரம்பு மண்டலம் தான் ரியாக்ட் பண்ணுது. அதாவது உங்க கவனத்தை நீங்க ட்ரெயின் பண்ணா உலகத்தை நீங்க பார்க்கற விதத்தையே உடல் அளவுல மாத்த முடியும். நம்ம ஸ்கிரீனோட பிரைட்னஸை நிட்ஸ்ல அளக்குறோம். ஆனா நம்ம கவனத்தோட தரத்தை எப்படி அளக்கிறது?